தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்து புதிய நாளிலே புதிய வாரத்திலே தேவன் நம்மோடு கூட இடைப்படவும் நாமும் ஒருவருக்கொருவர் ஆண்டவரோடு கூட இடைப்படவும் தேவன் அனுகிரகம் செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். நம்மத்தில் இருக்கிற விஜயகுமார் ஐயா அவர்கள் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த கால வேலை இதை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களே எங்களை கண்மணி போல் பாதுகாத்துரு, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை தந்ததற்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பாடப்புற பாடல்கள், வேத வசனங்கள் ஆண்டவரே, நம்முடைய சத்தியத்தின் வசனங்கள் ஆண்டவரே கேட்க போகிறோம் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் பாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் நீ பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே என்ற பாடலை நாம் பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் ஆருயிரந்தரன் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணராய். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணராய். காத்தனரே கர்த்தரை கருணையினால் துய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தரை கருணையினால் துய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். யாவரும் நின்றவனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
சங்கீதம் 122. சங்கீதம் 122 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போவோம். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சிரித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். முதலாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி 2 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. எலிசா தான் உயிர் பிடித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயினும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்போது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாய் இருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது என்பதே. தேவன் தம்மை திருவசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 முதல் 50 வரை. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜபாலை தலைவனாகிய யவுரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவசியாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நோக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமடையாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும்
உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராம். நன்றி. ஆண்டவரை சற்று நேரம் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு நேரம் நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிசயமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் மாறாதவரும் மகிமையுள்ள தேவனுமாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை என் கர்த்தாவை கண்ணோக்கிப்பா நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீரா. ஆண்டவரை நோக்கி எல்லோரும் சற்று நேரம் அப்பா எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நிற்போம். ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய ஆண்டவரே இந்த கட்டிலே இருந்து எங்களை விடுதலையாக்கவும், எங்கள் சென்னை மாவட்டத்தை ஆண்டவரே சென்னை பகுதிகளில் இருக்கிற கொரோனாக்களை ஒழித்து சுதந்திரமாய் ஆண்டவரே நாங்கள் வெளியே வருவதற்கேற்ற விடுதலையை கர்த்தாவே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார், விடுவிக்கிறவர். இந்த பொல்லாத சூழ்நிலையிலும் தேவன் நம்மை விடுவிக்கும்படி நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிற அரணாகிய கோட்டை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரங்களை வெல்லுவதற்கான பலனை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாரங்களை எங்களுக்கு கொடுத்தவர். இந்த கொரோனாவை ஆண்டவரை அழிப்பதற்கான சகல அதிகாரம் எனக்கு கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை ஒருமித்து ஆண்டவரே இவைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீ
கோட்டைக்குள்ளாக நாம் சூழ்ந்திருக்கிறோம். சங்கார தூதன் ஆண்டவருடைய இரத்தத்தை கண்டு அவன் கடந்து போவான். இந்த கொரோனா நம்மோடு கூட பிரவேசிப்பதில்லை, நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நிலவு கால்களிலே பூசப்பட்டிருக்கிறபடினா இந்த கொரோனா நம்மை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவில் இருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தீங்கும் நேரிடாதபடி பாதுகாத்து கொண்ட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். படமாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவர்க்கு ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவர்க்கு ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லோருடைய உள்ளங்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? எத்தனையோ நன்மைகள் ஏராளமாய் என் வாழ்விலே செய்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றிப்பா. ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும். இந்த புதிய மாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது எங்களை தேற்றட்டும்பா, எங்களுக்கு அது வழிகாட்டட்டும். நீரே அது செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. திருச்சபையினுடைய அறிவிப்புகள். எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மட்டுமாய் நம்மை ஆண்டவர் தனித்திருந்தாலும் இந்த காணொலி மூலமாக ஆராதனை வேலைகளில் நம்மை ஒன்றாய் இணைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது பிறந்த நாள் காண்பவர்கள் 10ஆம் தேதி கீதா வைஃப் ஆஃப் ராஜேந்திரன், பின்னு சன் ஆஃப் செல்லதுரை, திருமதி சுமதி இவர்கள் 10ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமதி பாக்கியஷீலா 12ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். ஜோஸ்பின் கிரேஸ் டாக்டர் ஆஃப் ஆர் ஜான்சன் 12ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமதி ஆண்டனி புஷ்பா வைஃப் ஆஃப் சாலமோன் 12ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமதி லில்லி பெனட் 13ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமதி பத்மா ஜாய்ஸ் 13ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமண நாள் காண்பவர்கள் திரு ஜான் சுனில், திருமதி பியூலா ஜாஸ்மின் இவர்கள் 9ஆம் தேதி திருமண நாளை காண்கிறார்கள்.
திரு ஜான்சன் திருமதி எஸ்தர் செல்வராணி 10ஆம் தேதி திருமண நாள் காண்கிறார்கள். திரு டேவிட் பிரான்சிஸ் திருமதி சுஜாதா 11ஆம் தேதி திருமண நாள் காண்கிறார்கள். திரு பாலமுத்து திருமதி வனிதா 11ஆம் தேதி திருமண நாள் காண்கிறார்கள். பிறந்த நாள் காண்பவர்களுக்காகவும் திருமண நாள் காண்பவர்களுக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். திருச்சபையார் யாவரும் இவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, பிறந்த நாளும் திருமண நாள் காண்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பெயர்களை வாசித்திருக்கிறோம். இந்த பெயர்களை வாசித்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வேதத்தினுடைய தலைப்பு செய்தி என்னென்றால், கீழ்ப்படிதல் நாளிலே பெரிதான காரியங்களை காண்பாய். கீழ்ப்படிதல் நாளிலே பெரிதான காரியங்களை காண்பாய். ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எதிர்பார்த்ததிலும் பெரிதானவைகளை காண்பது. இரண்டாவது காரியம், விரும்பினதிலும் பெரிதானவைகளை காண்பது. மூன்றாவது, நினைப்பதிலும் பெரிதானவைகளை காண்பது. இந்த 3 காரியத்தை குறித்து தான் உங்களிடத்தில் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 3ம் கீழ்ப்படிதல் நாளிலே நமக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 3வது வசனம். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம், எலிசா என்பவனை குறித்து நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் என்ன அதிசயங்களை செய்தார், அவர் எப்படி என்று சொல்லி எலிசாவுடைய வேலைக்காரனாய் இருக்கிற கேயாசி இடத்திலே ராஜா அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதற்கு கேயாசி, அதிசயங்களை நீ எனக்கு விவரமாய் சொல் என்றார். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை, மிகப்பெரிய செய்தி, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்ற செய்தி அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற பொழுது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய இந்த எலிசா உயிர்ப்பித்த மகனுடைய தாயார் அந்த ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். இங்கே எலிசா சுனேமியால் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீயுடைய மகன் மரித்து போனான். அவளுக்கு குழந்தை இல்லை. இவன் அந்த வீட்டுக்கு போகும்போது வரும்பொழுதெல்லாம் இவள் அதிகமாக அவனை உபசரித்து தன் புருஷனிடத்திலே அந்த ஊழியக்காரனை அறிமுகப்படுத்துகிறான். இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிகிறேன். ஊழியக்காரர்களை கண்டிப்பாக திருச்சபையார் இன்றைய காலகட்டத்திலே அடையாளம் கண்டு கொள்வது மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? வருகையின் கடைசி காலத்திற்கு நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்களை பார்ப்பவர்கள் எல்லோரும் நாம் பிரமிக்கத்தக்க அளவிலே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மனுஷன் தானா என்பதை நிதானிப்பதிலே நாம் தவறி விடுகிறோம். நிதானிப்பதிலே பாவம் இல்லை. ஊழியக்காரர்களை குறித்து முதலாவது நீங்கள் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் தெரிந்து கொண்டால் இவன் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? யாரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்றீங்க? எப்படிப்பட்டவர்களை தேவனுடைய மனுஷன் என்று நீங்க நினைக்கிறீங்க? ஆடலோடும் பாடலோடும் குதித்தலோடும் பெரிய காரியங்களை ஆர்ப்பாட்டமாக செய்து
மக்களை அலகழித்து அவர்கள் சொல்லுகிற சத்தியம் இவர்தான் உயர்ந்த ஒரு ஊழியக்காரர் என்று நினைக்கிறீங்களா? அவருடைய ஆவிக்குரிய காரியம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஜெப வாஞ்சை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். இவள் சொல்கிறார், இவன் தேவனுடைய மனுஷன். அவள் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்ததினால் அவளிடத்தில் இந்த தேவ மனுஷன் சொல்கிறான். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். எலிசா தான் உயிர்ப்பித்த எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாராகிய ஸ்திரியை நோக்கி நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அவளை அழைத்து கூப்பிடுறான். இனிமேல் இந்த ஊர்ல இருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, மிகப்பெரிய கொடிய பஞ்சம் தேசத்திலே வரப்போகிறது. ஆகவே இந்த பஞ்சத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு எங்கே ஆகிலும் போ, பஞ்சம் தீர்ந்த பிறகு மீண்டும் வா என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு தன்னுடைய நிலத்தை நெட்டு வயல்காடுகள் எல்லாவற்றையும் விட்டு அவள் வேறொரு இடத்திற்கு போய்விட்டாள். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள், தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவள் எடுத்து பேசியிருக்கலாம், போயா இவ்வளோ தோட்டத்தை எல்லாம் விட்டு காட்டெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு அடுத்த நாட்டுக்கு போகணும், அடுத்த ஊருக்கு போகணும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்லையா, நான் மட்டும்தான் போகணுமா என்ற தத்துவங்களை பேசவில்லை. சொன்னவர் யார்? தேவனுடைய மனுஷன். இவருடைய தீர்மானம் தேவனுடைய மனுஷன் சொன்னால் அது சரியா இருக்கும் என்று அவள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். இதிலே நடந்தது என்ன தெரியுமா? இவள் 7 வருஷம் பஞ்சம் தீர்ந்த பிறகு அவள் தன்னுடைய தேசத்திற்கு மீண்டுமாக கடந்து வருகிறாள். ராஜாவினிடத்திலே போய் முறையிடுகிறாள். ஏனென்றால் அந்த தேசத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு போகிறவர்கள் எல்லாவற்றையும் அரசாங்கத்திலே அர்ப்பணித்து விட்டு கடந்து போக வேண்டும். ராஜாவிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அதுக்குரிய முழு பொறுப்பும் யாருக்குரியது? ராஜாவுக்குரியது. அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் இவள் நினைத்தால் நிலத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்க போறார்கள். எது? நாம் கொடுத்த நிலத்தை மாத்திரம் கொடுக்க போகிறார்கள். அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே தேவன் எதிர்பாராத வெளியிலே பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்தார். என்ன செய்தாரு? அதான் இப்ப வாசிங்கம்மா எல்லா தசனும். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்தான். ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கவனிக்கணும். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், அந்த வீடு, அவள் விவசாயம் செய்து கொண்டிருந்த அவளுடைய நிலம் நெட்டுக்கள் எல்லாம், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல், தேசத்தை எந்த வருஷத்திலே அவள் இதை ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போனாலோ அந்த நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான, இப்பொழுது உள்ளே பிரவேசித்திருக்கிறாளே இந்த ஆண்டு வரை, அந்த வயலின் வருமானத்தின் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் பாடுபடவில்லை. அந்த விவசாயத்துக்கு அவள் எந்த விதமான முட்டுக்குழியும் போடவில்லை. அவள் எந்த பணியும் செய்யவில்லை. அவள் அப்படியே வெறும் வயல் காடாய் ஒப்படைத்து விட்டு போனால் யாருக்கும் இப்படிப்பட்ட கிருபை கிடைப்பது அரிது. ஆனால் இவள் நிலம் மாத்திரம் கிடைக்கும் என்று நினைத்தால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த நிலத்திலே அவள் 7 வருஷம் அந்த நிலத்திலே என்ன பயிரிட்டார்களோ அந்த பயிருடைய விளைவுகள் எவ்வளவு பணமோ அத்தனையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்தாள். ஊழியக்காரனுக்கு இடத்திலே தர்க்கம் பண்ணவில்லை. அவள் கீழ்ப்படிந்ததினாலே நினைப்பதிலும் பெரிதான காரியம் அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களா? இல்லை. ஊழியக்காரருடைய வார்த்தையிலே அற்பமா நினைக்கிறோம்.
ஊழியக்காரர்கள் ஏதோ சாதாரண மனிதர்களைப் போல அந்த மனிதருடைய அந்த இடையில நாம் வைத்து விடுகிறோம். இங்கே கவனியுங்கள், எல்லாரும் ஊழியக்காரர்கள் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் அளவிலே தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மீது நேசிக்கிறவர்கள், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக கண்ணீர் விடுகிறவர்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து அதிகமா அக்கறை உள்ள ஊழியக்காரன். அவன் தேவனுடைய மனுஷன், அவன் தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே பாருங்கள், எதிர்பார்த்ததிலும் பெரிதானவைகளை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செய்தான். 13, 14 வசனத்தெல்லாம். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இங்கே ஒரு விஷயம், சாலமோன். அதனால்தான் முதல்ல சாலமோன் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வாசிக்க சொன்னேன். சாலமோன் சிறிய வயதிலே அவனை ராஜாவாக தாவீது ஏற்படுத்தி விட்டான். இவன் சொப்பனத்திலே ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த தரிசனத்திலே ஒரு விஷயத்தை பார்க்கிறான். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். தேசத்தை குறித்ததான அக்கறை உள்ள ராஜா. முதலிலே பார்த்தோம், ஊழியக்காரனை மதிக்கிற ஸ்திரீ. இரண்டாவது காரியம், தேவனுடைய தேசத்தை நேசிக்கிற ராஜா. இந்த சாலமோன் கேட்கிற விஷயம் என்னென்றால், இவன் ஆஸ்தியையோ மற்ற காரியங்களையோ பலத்தையோ அவன் கேட்கவில்லை. அவன் கேட்கிற விஷயம் என்ன? 11வது வசனம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களாய் கேளாமல், ரொம்ப ஆயுசு பெருசா இருக்குன்னு ஆண்டவரே 2000 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லலாம் நீ கேட்கல. ஐஸ்வரியத்தை கேளாமலும், நிறைய சொத்து வேணும், நிறைய பணம் வேணும். இன்னைக்கு பணம் இருந்தாதான் வாழ முடியும், சொத்து இருந்தாதான் வாழ முடியும். ஆகினாலே பணம் இல்லைன்னா ஒத்தனும் மதிக்க மாட்டான். எனக்கு பணம் 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 வேணும், ஆகவே செல்வம் நிறைய இருக்கணும்னு சொல்லி அந்த செல்வத்தையும் நீ கேட்கல. உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், எவனெல்லாம் எனக்கு விரோதமா எழும்புனானோ, எவனெல்லாம் எனக்கு விரோதமா பேசுறானோ அவன் எல்லாம் செத்து போயிடணும், நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கணும். ஆகவே சத்துருக்கள் எல்லாம் மடிந்து போகணும்னு சொல்லி அதையும் நீ கேட்கல. நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடி, நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாதபடி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடி அவர்களுக்கு சரியான நியாயத்தை நான் சொல்ல வேண்டும். அதற்கான ஞானத்தை எனக்கு கொடுங்க, நான் சிறியவனாய் இருக்கிறேன் என்று கேட்டான். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஞானத்தை கொடுங்க. இவன் எதிர்பார்த்தது என்ன? பெரிய ஆஸ்தி எல்லாம் கேட்கல, சொத்துக்களை கேட்கல, ஞானம் மிக அவசியம். ஆகவே தேவன் அவனுடைய தரிசனத்தில் அவர் கொடுக்கிற அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. உன் 12 உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உனக்கு சமமா இதுக்கு முன்னாடி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. ஆகவே முன்காலத்திலும் பிற்காலத்திலும் பார்க்கலாம், இப்பொழுது இருக்கிற இந்த காலத்திலே நீ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ராஜாக்கள் கூட உன்னை தோற்கடிக்க முடியாது. இதெல்லாம் சாலமோன் எதிர்பார்த்தானா? இல்லை.
அவன் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தான். தேசத்தை நான் நன்கு விசாரிக்க வேண்டும், தேசத்தை நன்றாய் காப்பாற்ற வேண்டும். ஏதோ எனக்கு தேவையானதெல்லாம் சுருட்டிக்கணும் இருக்கிற காலத்து வரைக்கும் நினைக்கல. எவ்வளவு சொத்தை சேர்த்துக்கணுமோ அவளும் சேர்த்துக்கிறதுக்கு அவன் ஆட்சி நடத்தல. பினாமின் பேர்ல அந்த பேர்ல இந்த பேர்லயே போட்டு வைக்கிறதுக்கு அவன் யோசிக்கல. என் ஜனங்களை சுகமாய் வழி நடத்துவதற்கான ஞானத்தை கொடு சொன்னாரு. எல்லாவற்றையும் சேர்த்து உனக்கு கொடுப்பேன். விரும்பினதிலும் பெரிதானவைகளை சாலமோன் பெற்றுக்கொண்டான். விரும்பினதிலும் பெரிதானவைகள், அவன் ஞானத்தை மட்டும் கேட்டான், அதை தான் விரும்பினான். ஆண்டவர் அதை பார்க்கும் பெரிதானவைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெருத்த காரியத்தை செய்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரின் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்கிறவர் கர்த்தர். உங்களுக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய மாசத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவதிலும் பெரிதானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இங்கே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவேன் என்று எனக்கு நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி இந்த சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலில் தமஸ்குவின் நதிகளாகிய எல்லாவற்றும் பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாக ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். கோபத்தோடு கூட திரும்பி போனான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி, சார் அதுக்கு மேல 13 இல்லையா, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை, அந்த தீர்க்கதரிசி உனக்கு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டிய எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒரே விஷயம்தான். நாகமான் என்ன நினைச்சான், அவன் தன்மானத்தை நினைச்சான். நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, அற்பமான ஒரு ஊழியக்காரர், என்னை மதிக்க தெரியல, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, என் வசதி என்ன தெரியுமா, எனக்கு எத்தனை போர்ப்படங்கள் இருக்காங்க தெரியுமா. இவன் சாதாரண ஒரு ஊழியக்காரன், ஒண்ணும் இல்லாத, ஊடும் கிடையாது வாசலும் கிடையாது, பரதேசி போல ஊரா சுத்திட்டு வர வேண்டியவன். இவன் எனக்கு ஒரு துளி மரியாதை கூட கொடுக்கலையே. நான் என்ன நினைச்சேன், நம்மளை அழைப்பாரு, நம்மளை அமைதியாக உட்கார வைப்பாரு, நமக்கு ஏதாவது மரியாதை கொடுப்பாரு, இவெல்லாம் கொடுத்துட்டு நம்ம மேல கையை வைப்பாரு, நமக்கு ஜெபம் பண்ணுவாரு, நல்லா நான் நினைச்சேன். என் தேசத்துல, என் நாட்டில் இல்லாத மிக புனிதமான நதிகளா இங்க இருக்கிறது. இங்க குளிக்கிறதுக்கு நான் என் இடத்துல போயிடுறேன், என் தேசத்துல இருக்கிற நதியில போய் குளிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது வருத்தப்பட்டாரா தீர்க்கதரிசி? ஒரு வருத்தம் படல. அவர் சொல்லிவிட்டார், பாட்டுக்கிட்டார், குளிச்சா குளி, சொன்னதுக்கு கீழ்ப்படி விட்டா போ, அது உன் விருப்பம். ஒருத்தி கீழ்ப்படிஞ்சா அவள் நினையாதவைகள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டார், எதிர்பார்க்காதெல்லாம் பெற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல்னாலே ஏற்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதம்.
எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல 7 வருஷம் அந்த தேசத்தை விட்டு கடந்து போனால் திரும்பி வந்த பிறகு அவள் எதிர்பாராததிலும் பெரிய காரியங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். பெரிதானவைகளை பெற்றுக்கொண்டாள், கீழ்ப்படிந்தாள். இங்கே நாகமான் தன்னுடைய அந்தஸ்தையும் பெருமையும் அவங்க வெளிப்படுத்த விரும்பினான். இவனுக்கு ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும் என்று எதிர்பார்த்தான். ஊழியக்காரருடைய மனநிலை தீர்க்கதரிசிக்கு தெரிந்ததுனால கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் அவனை பாரு, நான் பார்க்கல, அவனை போய் அந்த நதியில் என்ன செய், 7 முறை முழுகி கடந்து போ சொல். தீர்க்கதரிசி அழைத்திருக்கலாம், அவனுக்கு கனத்தை கொடுத்திருக்கலாம், அவனோடு கூட சில காரியங்களை பேசியிருக்கலாம். இவைகள் எல்லாம் நியாயமானவைகளாக இருந்தாலும், ஏனென்றால் அவன் வேறொரு தேசத்தினுடைய சேனாதிபதியாக கடந்து வருகிறவன். ஆனால் காரணம் தெரியுமா? அவன் மனதினுடைய மேட்டிமைகள் ஒழிய வேண்டும் என்பதற்காக தான் ஏலி தீர்க்கதரிசி அவனை பார்க்க கூட விரும்பவில்லை. பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். கீழ்ப்படியாதவரிடத்திலே தேவன் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இன்றைக்கு நாகமான் கீழ்ப்படியவில்லை, அவன் திரும்பி போக விரும்பினான். திரும்பி போயிருந்தால் அவன் குஷ்டரோகமான விட்டு நீங்கி இருக்காது. இப்ப பாருங்க, தன் வேலைக்காரன் சொன்ன மாத்திரத்திலே மீண்டும் அவன் கீழ்ப்படிந்து 7 முறை அந்த நதியிலே முழுங்கி எழுந்தான். அவன் குஷ்டரோகம் நீங்கி போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சரீரங்களில் இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாயிற்று. இந்த நாகமான் எதிர்பார்த்திருக்க மாட்டான், அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். இவைகளில் என்ன பெரிய காரியம் நடந்து விட போகிறது என்று எதிர்பார்த்திருப்பான். பாருங்கள், கீழ்ப்படிதலினாலே அவன் சரீரம் முழுவதும் மாற்றப்பட்டது. இங்கே அழகாக சொல்லப்படுகிற பாருங்க 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது, கொஞ்சம் அழுத்தி வாசிங்க, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி. அப்படி என்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானில் 7 தரம் முழுங்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மனுஷன், அவனுடைய சரீரம் எப்படி இருக்குதா? சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல தேவன் அவருக்கு ஒரு பெரிய இளமையை கொடுத்தார். அவன் வியாதிதான் விடுதலை அடையும் என்று நினைத்தான். என் சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் நீங்கி போகும் என்று நினைத்தான். அவன் நினைத்ததை பார்க்கிலும் பெரிதானவைகளை நாகமான் பெற்றுக்கொண்டான். அவன் சரீரம் எப்படி இருந்தது? சிறு பிள்ளையை போல் அவன் சரீரம் மாற்றப்பட்டது, இளமை உள்ளவனாக மாற்றப்பட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உனக்கு அதிசயம் உண்டாகிற நாள். இந்த நாள் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிற நாள், பெரிதானவைகளை காணப்போகிற நாள். உன் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? எதற்கு கீழ்ப்படுகிறீர்கள்? இப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நீ கீழ்ப்படிந்து தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நில். பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார். இந்த மாசம் கொரோனா துரிதமாக தூக்கி எறியப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காண்பிக்க போகிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாயிருந்து ஆண்டவரை ஆதரிக்க போகிறோம். தேவனை மகிமையோடு கூட துதிக்க போகிறோம். நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதினால்தான் இந்த கொரோனா இன்றும் ஒழிக்கப்படாமல் இருக்கிறது. ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஜெபிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய GKM காலனி திருச்சபையில ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நமக்கு இங்கே உபவாத சைன் ஆஃப் பிரேயர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நான் இது உங்களோடு கூட ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கும்போது கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறார்.
ஏனென்றால் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையும் இந்த ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. சனிக்கிழமை தினத்திலே இதை வாலிப சகோதர சகோதரிகள் அழகாக கொண்டு செல்கிறார்கள். அதே போல சிறுவர்கள் மத்தியிலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளின் நடுவிலே 10 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த ஜெபம் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜிகேஎம் காலனி ஜெபத்திலே ஒரு வீராங்கனைகளாக தேவன் மாற்றுகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஜிகேஎம் காலனி பெறப்போகிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய நன்மையானவைகள் நம்மை விட்டு அகன்று போய் கொண்டு இருக்கிறது. எப்படி ஒரு செத்த ஈ வாசமுள்ள பரிமள தைலம் முழுவதையும் அழித்து போடுவது போல, கெட்டு போக பண்ணுகிறது போல, ஒரு சிலருடைய கீழ்ப்படியாமையினாலே இன்னும் நம்முடைய ஜிகேஎம் திருச்சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகிறது. இப்பொழுது கீழ்ப்படிவோம், உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாக தலைப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்பார்ப்பதிலும் பெரிதானவைகளை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ சுனேமியால் விரும்புகிறதை பார்க்கிலும் பெரிதானவைகளை பெற்றுக்கொண்ட சாலமோன் நினைப்பதிலும் பெரிதானவைகளை பெற்றுக்கொண்ட நாகமான். எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதும் தேவன் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இப்போது கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரம். Thank you, Jesus. Hallelujah. நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நம்மை துதிக்கிறோம் பிதாவே. எங்கள் வாழ்க்கையில எதிர்பார்ப்பதிலும் பெரிதானவைகளை செய்கிற தேவன், விரும்புகிறதிலும் பெரிதானவைகளை கொடுக்கிறவர், நாங்கள் நினைக்கிறதிலும் பெரிதான காரியங்களை செய்கிறவர். இந்த ஜூன் மாதம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் பெரிதான காரியங்களை செய்வீர் என்று விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஒரு விசை எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி எங்கள் குடும்பங்கள் மீது, ஒவ்வொரு குடும்பங்கள் மீது உடைய காயப்பட்ட கரங்களை தொடும். எப்படி இந்த கொரோனா எங்களுடைய நிலவு கால்களுக்கு முன்பாய் கூட நிற்க தயங்கி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அப்படியே உடைய கரம் ஆண்டவரே அவைகளை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை மக்களை நீ சுகமாய் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பூர்ண சுகத்தோடு வைத்துக் கொள்ளும். எந்த தீங்கும் ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபையை நேர்த்தியா வழி நடத்தி வருகிற எங்களுடைய திருச்சபை மூப்பர் குழுக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த ஞான வரங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரின் திருச்சபையின் எழுப்புதலுக்காக ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலே தாங்கிக் கொண்டிருக்கிற லீதியால் குழுக்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் அவர்கள் ஒருமித்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்புகளை என் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்கள் நேர்த்திய அந்த குழந்தைகளை வேத வாசிப்பதிலும் வேத போட்டிகளிலும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஜெபிப்பதிலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டிருப்பதை காண்கிறோம். அந்த குழந்தைகள் எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்கட்டும். எதிர்காலங்கள் அந்த பிள்ளைகள் ஒரு உயர்ந்த அதிகாரிகளாக உருவாக்கப்படும் நாங்கள் செல்கிறோம். அந்த நன்மையான ஈவுகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் பெரிய எழுப்புதலை காணட்டும். இன்னும் அநேகர் ஆண்டவரை இவைகளிலிருந்து தள்ளி நிற்கிறதை நான் காண்கிறேன். அந்த வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒருமித்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி முன்வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டைரக்டர்ஸ்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொர்னேலியஸ் ஆண்கள் ஜெப குழுக்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்.
கர்த்தர் அங்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்ப்பா, கிருபை செய்யுங்க. எங்கள் திருச்சபை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்து அது எழுப்புதல் உள்ள திருச்சபையாய், எங்கள் வில்லிவாக்கும் ஏரியாவிலே ஒரு சாட்சி உள்ள திருச்சபையாய் இந்த ஜிகேஎம் திருச்சபையை நீர் மாற்றும். நாங்கள் கீழ்ப்படிதலோடு உடைய சத்தத்தையும் உடைய சத்தியத்தையும் கேட்க விரும்புகிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதியும், ஆசீர்வதி. மீண்டும் ஒரு விசை பிறந்த நாள் காண்பவர்களுக்காக, திருமண நாள் காண்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட அவர்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கமும் சமாதானம் இன்றும் இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்கள் மத்தியிலே நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலமும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். ஆமென். Thank you very much. God bless you all.